ஸ்நேகன், கன்னிகா இவங்க 2 பேருமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாஃப் நர்ஸா இருக்கட்டும், அதே மாரி டாக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பல கிஃப்ட்ஸ குடுத்து, ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாடலாசிரியர் ஸ்நேகன், பிரபலமான நடிகை கன்னிகா, இந்த தம்பதிக்கு இப்ப ரீசென்ட்டா இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. அத செலிப்ரேட் பண்ற விதமா எக்கச்சக்கமான வீடியோஸ அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா இவங்க 2 பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல இப்ப ரீசென்ட்டா ஒரு வீடியோவ ஷேர் பண்ணி, அவங்களோட 2 பெண் குழந்தைகள எப்படி அவங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி, அந்த வீடியோல பல விஷயங்கள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா டெலிவரிக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்லேயே சீஃப் டாக்டர்ஸ், அப்புறம் அங்க வொர்க் பண்ண நர்ஸ் இவங்க எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஸ்நேகன் அப்புறம் கன்னிகாவுக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வொர்க் பண்ணக்கூடிய எல்லா நர்ஸ் அப்புறம் டாக்டர்ஸுக்கு ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா இவங்க 2 பேருமே அவங்க கையால ஒரு கிஃப்ட்டையும் குடுத்துருக்காங்க. அநேகமா அந்த கிஃப்ட்ல சின்னதா ஒரு கோல்டு காயின் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல் வெளிய வந்திருக்குது. அவங்க பிரிச்சு பார்க்காம, தன்னோட மனைவிக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அசிஸ்டன்ட் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஈக்குவலான கிஃப்ட்டை வந்து ஸ்நேகன் கொடுத்துருக்காராம். அதை பிரித்து பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ண டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்யக்கூடிய அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்நேகன், கன்னிகா இவங்க 2 பேருமே அவங்க குழந்தைங்கள நேராக அவங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு கன்னிகா தன்னோட குழந்தைங்கள தான் அம்மா கையில் கொடுத்துருக்காங்க. ஸ்நேகனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஊரில் இருக்காரு, அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால் ஸ்நேகனோட மாமியார், மாமனார் இவங்க 2 பேரும் தான் ஸ்நேகனோட குழந்தைகளையும் ஸ்நேகன், கன்னிகாவையும் வெல்கம் பண்ணி அந்த பேர குழந்தைங்க 2 பேரையும் கையில் ஏந்தி சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது வீடியோஸ் தான் இப்போ வெளியே வந்திருக்குது. இது போக இன்னும் நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸை ஸ்நேகன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில அப்டேட்ஸ் வெளியே வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் இவங்க நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் February 6 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் மேலே வேர்ல்டு வைடில் திரையிடப்பட்டிருக்குது. இந்த நிலையில் இந்த திரைப்படம் 4 நாட்களில் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது முன்னாடிலாம் அந்த படம் எப்படி இருக்குது, அது விமர்சனம் எப்படி வருது அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கும். படத்தோட கதைகளத்தை பொறுத்து படம் வெற்றி அடையும். ஆனால் இப்போலாம் இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸை முடிவு பண்ணி தான் வைக்கிறாங்க. அந்த வகையில் February 6, 7, 8, 9, 10 சொல்லி வீக்கெண்டை பிளான் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 4 நாட்களில் வேர்ல்டு வைடில் அந்த படம் எவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது அப்படின்னா 131 கோடி ரூபாய் வந்து வேர்ல்டு வைடில் ரிலீஸ் பண்ணியிருக்குதாம். அதில் 4 நாட்களில் தமிழகத்தில் மட்டுமே 79 கோடியாம். மீதி இருக்கக்கூடிய வசூல் எல்லாமே உலகம் ஃபுல்லாக மற்ற தேட்டரில் ரிலீஸ் ஆனது வசூல் அப்படிங்கிற மாதிரியும் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் பற்றியான உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.